ஒரு வழியா முத்து சீதா கொடுத்த லொகேஷனுக்கு போய் பார்க்கும்போது அங்க சிட்டியோட வண்டி இருக்கிறத பார்த்துட்டு அங்கதான் சத்யா இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க சத்யா இருக்கிற பில்டிங்கே போயிட்டு கரெக்டான நேரமா பார்த்து சத்யாவை சிட்டிக்கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம சிட்டியோட ஆட்களோ மறுபடியுமே இந்த முத்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு இவனை இங்கேயே போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு முத்துவை கொலை பண்ற அளவுக்கு போக முத்துவும் செம்ம மாசா சிட்டியோட ஆட்கள் கிட்டயும் சிட்டிக்கிட்டையும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா முத்துவுக்கு ஹெல்ப் பண்ற விதமா போலீஸ்காரங்க ஜீப்ல வந்து சிட்டியோட ஆட்கள் மொத்த பேரையுமே கூண்டோட கைது பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போக முத்துவும் போலீஸ் கிட்ட இங்க பாருங்க படிக்கிற பையனுக்கு போத ஊசி எல்லாம் போட்டு அவனோட வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறாங்கன்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் இவனுக்கெல்லாம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்களோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ஆனா அப்ப கரெக்டா முத்து போலீஸ்காரங்க கிட்ட ஆமா சார் சரியான நேரத்துக்கு வந்தீங்க, ஆனா எப்படி இந்த இடத்த பத்தி நாங்க உங்ககிட்ட சொல்லவும் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸ் தான் இந்த லொகேஷனையும் கொடுத்து இருக்கிற பிரச்சனையுமே சொன்னாங்க, அதனாலதான் நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு சிட்டியோட ஆட்கள் அங்கிருந்து கூட்டிட்டு போக உடனே முத்துவோட ஃப்ரெண்டும் அட நமக்கு உதவி பண்ண போலீஸ்காரங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் யாருடா இருக்காங்கன்னு கேட்க முத்துவும் நல்லவங்களுக்கு சரியான நேரத்துல அந்த கடவுளே உதவி பண்ண யாரையாவது அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களாதான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாடா உனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சத்யாவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. போகும்போது கூட உடனடியா மீனா டென்ஷனா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி இந்த நல்ல விஷயத்த சொல்ல மீனாவும் செம்ம ஹாப்பியா ஓடி வந்து தன்னோட அம்மா கிட்டயும் சீதா கிட்டயும் சத்யாவை முத்து காப்பாத்திட்டாங்களான்னு சொல்றாங்க. உடனே சீதாவோ ஏற்கனவே அருண் அவங்க கிட்ட சொல்லியிருந்ததுனால அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவும் என்கிட்டயே இப்பதான் அவர் சொன்னாரு உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல உடனே சீதாவும் சமாளிக்கிறதுக்காக இல்லக்கா உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சீதாவை தனியா கூப்பிட்டு பேசின மீனாவும் என்ன அவங்க தானே உதவி பண்ணாங்க அவங்க தானே உங்ககிட்ட முன்னாடியே சொன்னாங்கன்னு கேட்க உடனே சீதாவும் ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க. சரி சரி முதல்ல இந்த மாதிரி உதவி பண்ணதுக்காக நானும் சேர்த்து நன்றி சொன்னதா சொல்லிரு, இந்த விஷயத்தை பத்தி இப்போதைக்கு நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம், முதல்ல உன் காதல் விஷயத்த உன் மாமா கிட்ட சொல்ல முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு முத்து கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு முன்னாடியே முத்து ஆமா சீதாக்கு எப்படி சத்யா இருக்கிற போனோட லொகேஷன் கிடைச்சிச்சு, ஏன்னா நாங்களே சைபர் கிரைம்ல போயிட்டு கேட்டோம் ஆனா அவங்க எங்களுக்கே தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அப்போ சீதாக்கு மட்டும் யார் கொடுத்துருப்பாங்க முதல்ல அதை பத்தி சீதா கிட்ட விசாரிச்சு பாருன்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் இப்போதான் சரியான நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன், பேசாம சீதாவோட லவ் மேட்டரை இப்பவே சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசனையோட உட்காந்துருக்காங்க. ஸோ கைஸ் மீனா சீதாவோட காதல் விவகாரத்தை முத்துக்கிட்ட சொல்லிடுவாங்களா? முதல்ல மீனாவுக்கே சீதா யாரை காதலிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியல. ஸோ அவங்க ஒருவேளை முன்னாடியே முத்துக்கிட்ட இதை சொல்லிட்டாங்களா, அதனால இதுல ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா சீதாவோட வாழ்க்கைக்குள்ள? அப்படி இல்லைனா மீனா முதல்ல அருணை பார்க்கறதுக்காக கிளம்பி போவாங்களா? ஒருவேளை மீனா சீதா லவ் பண்ற அருணை மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும்? அவங்க இப்போ சப்போர்ட் பண்ற மாதிரியே சீதாவோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படி இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? மீனா என்னதான் பண்ண போறாங்க?